Hi friends, so நம்மகிட்ட வந்து சுத்தமான நெய், மூலிகை அகர்வத்தி, மூலிகை சாம்பிராணி, பச்சரிசி கோலமாவு, பஞ்சதீப எண்ணெய், தீப எண்ணெய், பச்சை கற்பூரம் இந்த மாதிரி எல்லா பொருளும் இருக்கு. ஒரு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. சோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi friends, welcome back to Sweety TV. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. சோ அதனால வந்து பிரம்மன் கோவிலுக்கு போலாம் அப்படிங்கற ஒரு பிளான் இருக்குறதால நான் பாப்பாவை வந்து இப்போ குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொரியர்ஸ்லாம் எனக்கு அனுப்ப வேண்டியது இருந்ததுங்களா, அதனால கோவில் போறதுக்கு முன்னாடி கொரியர்லாம் அனுப்பிட்டு போலாம் அப்படிங்கறதால பேக் பண்ணி எல்லாம் ரெடியா இருந்தது. அது சாயரா பாப்பா என்ன பண்ணா சாக்குள்ள ஒண்ணுனா எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிதான் வழக்கமாக இப்படி தான் வந்து கொரியர் பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து சாக்குள்ளே வைக்கிறது, அதுக்கப்புறம் பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, இப்படி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. தொந்தரவும் அதை விட அதிகமாகவே பண்ணுவாங்க. ஸோ அதுதாங்க நடந்துகிட்ருக்கு. அவளால் வந்து வெயிட் வந்து தூக்க முடியலனா கூட ட்ரை பண்ணுவாள், ரொம்ப ட்ரை பண்ணுவாள் பாப்பா. அது 1 கிலோ ஆகட்டும், இல்லை 2 கிலோ ஆகட்டும், 3 கிலோ ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பெரிய பெரிய பாக்ஸ்லாம் கூட எடுத்து போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தது. ஓரளவுக்கு வந்து எல்லா பாக்ஸும் வந்து ஃபுல்லாக சாக்கில் வச்சு அதுக்கப்புறம் கொரியர் அனுப்பிட்டு இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு வந்து வாட்டர்ல புடி வரல. கிளம்பிட்டோம் ஊருக்கு. என்னன்னா எனக்கு வியாழக்கிழமைங்கிறது ரொம்ப நாளா திருப்பட்டூருங்கிற ஊர்ல இருக்கிற பிரம்மன் கோவிலுக்கு போலாங்கிற பிளான் நிறைய இருந்ததால அது அடிக்கடி வந்து போலான்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்தது. அதனால அது பெரம்பலூருக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபேமிலியோட நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு அந்த ஃப்ராக் தான் போட்டிருந்தேன், ரொம்ப அழகா இருந்தது. இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். சிம்பிளாக இருந்தாலும் ரேட்டும் கம்மி தான், ஆனால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்த பாப்பா. வேணாம் வா, சொல்லு போதும். வா வா. அதில் போகணுமா?
எப்படி பிரேம் இது ஏடுறா அவர் தேவையில்ல சிரிக்க முடியல. ஸோ அங்கே போயிட்டு அங்கே போனதுமே அந்த இடம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஜாதகத்தை வச்சு படைக்கிற இடம் அந்த இடம். ஸோ நிறைய பேர் போயிருந்துருப்பாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் போயிருந்தோம். ஸோ பிரேம் ஜாதகமும் என்னோடய ஹஸ்பண்ட் ஜாதகமும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். போனதுமே அங்கே கோவில் வாசலில் பாருங்கள் இந்த மாதிரி அர்ச்சனை வந்து விற்றுட்ருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அர்ச்சனை வாங்கிட்டு அர்ச்சனை தட்டுக்கு மேலேயே வந்து ஜாதகம்லாம் வச்சு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். என்னன்னா உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை, அதை வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதால் நாங்கள் வாசலோடு நிப்பாட்டிட்டோம். உள்ளே வந்து எடுக்கலாங்கிற ஒரு ரொம்ப ஆசையாக போனோம், ஆனால் எடுக்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் யாராவது போயிருந்தேன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, எனக்கு சரியாக தெரியல. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குங்க அந்த கோவிலில். ரொம்ப போயிட்டு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா லைஃப்பில் ஒரு டைமாவது அந்த கோவிலுக்கு வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுவும் வந்து ஜாதக நோட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பிரம்மனுங்கிறவர் நம்மளோட தலையெழுத்தை வந்து மாற்றி அமைக்கிறவர், அவர் தான் எழுதுறாரு. ஸோ அதனால ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அங்கே போயிட்டு சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டு வந்தால் இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதுக்காக தான் நாங்களும் போயிருந்தோம். போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர வழியில் ஒரு பேக்கரி வந்து இருக்குது. இது வழக்கமாக போகிற பேக்கரி தான், ஷானு பேக்கரிங்க அரியலூர் கிட்ட இருக்குல்ல, பைபாஸில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எல்லாம் கேக்கு, அதுக்கப்புறம் டீ, க்ரீன் டீ எல்லாமே குடிச்சிட்டு, ஸோ பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேக்கை வந்து அவளா வந்து சாப்பிட ட்ரை பண்ணா. ரொம்ப அந்த க்ரீம் இருக்குல்ல ரொம்ப விரும்பி சாப்பிட ட்ரை பண்ணா. சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. ஏன் முட்டை சேர்த்துருக்கடா? அதுதான் ஒரு மணி நேரம் அது போயிட்டு இருந்தது கொஞ்ச நேரம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவளா க்ரீமை வந்து அதாவது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டது. அதுதான் அவங்க அப்பா வந்து க்ரீம் எடுத்து கொடுக்க அவளும் வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு போல். அந்த கேக் சாப்பிடல, க்ரீம் மட்டும் லைட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா, சாக்லேட் க்ரீமு. கேக் சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பிளாஸ்டிக் கிடைக்குதோ?
ஐஸ்கிரீம் என்ன ரொம்ப ஓரம் பண்ணுறான் வர பிச்சு போடுவான் வச்சுக்க சாய்டா வச்சுக்க அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் டீலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க அப்பா வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து வெறும் கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு குட்டி விளாக் தான். கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து நிச்சயமாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லி தான் நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். அதனால் கண்டிப்பாக அந்த வியாழக்கிழமைங்கிறது பிரம்மாவுக்கு உகந்த நாள். வியாழக்கிழமையில் போனால் ரொம்ப நல்லது. அது எல்லா நாளும் கூட்டம் இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது எனக்கு கூட்டம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் கொரியரில் அனுப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7:30 8 o'clock இருக்கும். அந்த டைமிங்கில் தான் போகணும். ரொம்ப உள்ளே, அதாவது பெரம்பலூர்லேருந்து இந்த பைபாஸ்லேருந்து உள்ளே போகணும். பெரம்பலூர் டு திருச்சி பைபாஸ் இருக்குல்ல, அது வந்து உள்ளே போகணும். அது உட்கிராமம் மாதிரி இருக்குது. ஆனால் கோவில் வந்து அவ்வளோ பெரிய கோவில் உள்ளே இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு அனுபவம். கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. ஓகேங்க, இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான ஒரு விளாகோட சந்திக்கலாம். பாய். அது கூட ஒட்டிட்டு வருதா? அது ஒரிஜினல்